வணக்கம். இன்றைக்கி நம்ம கேள்வியாக கேட்குறதில்ல. தமிழ்நாட்டில் ஒரு இன்சிடெண்ட் ஓடிட்டுருக்குது. திருப்பரங்குன்றம். போன வாரம் நம்ம பேசினோம், இந்த சங்கினா யார் எப்படிங்கிறத பேசணும், எல்லாருக்கும் தெரியுங்கிறத. அதை நிரூபிக்கிற விதமாக இன்றைக்கி அந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. எப்படின்னா, இந்த படித்தவனாக இருந்தாலும், ஒரு பெரிய நீதிபதியாக இருந்தாலும், அவன் சங்கியாக இருந்தான் அப்படின்னா அவனுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சோறு சாணி தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறானுங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் உஷாராக இருக்கிறது பெட்டரு. இப்படி கலவரங்களை உண்டு பண்ணிகிட்டே தான் இருப்பானுங்க. அவனுங்களுக்கு தேவை அதுதான். என்னோடய வேண்டுகோள் இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் சரி, காவல்துறைக்கும் சரி, இப்படிப்பட்ட கலவரங்களை நடக்க விடாமல், கலவரத்தை தூண்டுறதவே நடக்க விடாமல் அடியோட வேரோட பிடுங்கி எடுக்கிறது நல்லது. நேற்று நான் கேள்விப்பட்டேன், ஒரு ஆஃபீஸர் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இவங்களை உள்ளே அனுப்ப முடியாது, நாங்கள் கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணதாக நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருந்தால், அப்படி சொல்லியிருந்தால் ஹேட்ஸ் ஆஃப் டு தட் ஆஃபீஸர். அப்படிப்பட்ட ஆஃபீஸர்ஸ் வேணும் தமிழ்நாட்டுக்கு. தமிழக அரசுக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள், என்னோடய வேண்டுகோள் போகுமா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது, பட் என்னோடய வேண்டுகோள், ஒரு சின்ன ஆசை, இப்படிப்பட்ட சங்கிகளை கையை காலை உடச்சி, சரிங்களா, நடக்க விடாமல் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். முடிஞ்சால் போலீஸ் அதிகாரிகளுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, முட்டிக்கு கீழே சுட வேண்டாம், முட்டிக்கு மேலே சுட்டு, கொஞ்சம் முட்டிக்கு மேலே சுட்டு போக விடாமல் தடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.